விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 திருச்சியில் அனைவரும் வாரீர். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். வெல்கம் டு ஆன் ரெக்கார்ட். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக சிறப்பு விருந்தினராக மூத்த ஊடகவியலாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம் இந்திரகுமார். இன்றைக்கு நம்ம செய்திக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்முடைய சக பத்திரிகையாளர் ஒருவர், நியூஸ் ஆன் பத்திரிகையை சேர்ந்த ஒருவர், நேசப்பிரபு, சில நபர்கள் தன்னை தாக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் அப்படின்னு காவல்துறையில புகார் கொடுத்திருந்தும் கூட நடவடிக்கை எடுத்தார்களா இல்லையா அப்படின்ற கேள்வியோடு இன்றைக்கு அவர் சரமாரியாக வெட்டப்பட்டிருக்கிறார். உயிருக்கு ஆபத்தான நிலையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவரு தாக்குதலுக்குள்ளாகி இருக்கிற சம்பவம் மிகுந்த கண்டனத்திற்குரியது. அவர் மீது தாக்குதல் நடத்திய நபர்கள் யாராக இருந்தாலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க காவல்துறை அவர்களை பேரலையின் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறோம். நம்ம விவாதத்துக்குள்ள போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சார் ராகுல் காந்தி நான் பதிவு செய்கிறேன். காலையிலேயே நியூஸ் தொலைக்காட்சிக்கு பதிவு செய்துள்ளேன். இல்லை, நாம் செய்ய வேண்டிய பல விஷயங்கள் இருக்கின்றன. இந்த காலகட்டத்தை எல்லாம் தாண்டித்தான் 45 வருஷமா வந்திருக்கிறோம். அதாவது உள்ளூர் மிரட்டல்னு ஒண்ணு இருக்கத்தான் செய்யும், அரசியல் மிரட்டல்னு ஒண்ணு இருக்கும். அரசியல் மிரட்டலை நேரடியா சமாளிச்சுக்கலாம். உள்ளூர் மிரட்டல் வரும்போது காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கணும். அது அந்த இடத்துல தவறு அளித்து விட்டார்கள். காவல்துறைக்கு பொறுப்பு முதலமைச்சர் தான் இதுக்கு பொறுப்பு இருக்கணும். அந்த சம்பந்தப்பட்ட பத்திரிகையாளருக்கான மருத்துவ செலவை ஏத்துக்கிடணும். பத்திரிகையாளர் பாதுகாப்பு சட்டம் தேவை. இது அமெரிக்கால எல்லாம் இருக்கு. நம்ம கொண்டு வரதுல ஒன்றும் சிரமம் கிடையாது. இத்தனைக்கும் பத்திரிகையாளர்களுக்கான பல்வேறு பணிக்கொடைகள் இது எல்லாத்தையும் பாராட்டி பிரஸ் கவுன்சிலே தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பாராட்டி இருக்கு. இப்பதான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் பாராட்டி இருக்கிறாங்க. எனவே அது குறித்த நடவடிக்கைகளையும் எடுத்தால் எதிர்காலத்துல இந்த மாதிரி சம்பவங்களை தவிர்க்கலாம். நிச்சயமா சார். நம்ம விவாதத்துக்குள்ள போலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தியினுடைய பாரத் ஜோடோ நியாய் யாத்ரா அசாம்ல பெரிய பிரச்சனை. பூஜையே நடக்காத கோயில்ல பூஜை நடக்கிறதா அவருக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. அடுத்து வெஸ்ட் பெங்கால்ல அவர் வர்றது பற்றி எந்த தகவலும் இல்லை அப்படின்னு மம்தா பானர்ஜி தரப்புல இருந்து ஒரு குற்றச்சாட்டு. பட் அதையெல்லாம் தாண்டி இப்போ இந்தியா கூட்டணியே பிளவுபடுகிறது அப்படின்னு தான் தேசிய அளவுல செய்திகள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். மம்தா பானர்ஜி அந்த பக்கம் பஞ்சாப்ல பகவந்த் சிங் மன் 2 பேரும் எங்கெங்க மாநிலங்கள்ல காங்கிரஸோடு கூட்டணி இல்லை அப்படின்றத சொல்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது சார்? இந்தியா கூட்டணியின் உண்மையான ஒரு சிக்கல் என்னவென்றால், மாநில கட்சிகளின் எண்ணிக்கை ரொம்ப அதிகம். தேசிய கட்சிகள் என்று பார்த்தால் பெரிய கட்சி காங்கிரஸ் தான். ஒரு 300 சீட்ல தனியா போட்டி போடக்கூடிய அளவுக்கு பல மாநிலங்கள்ல அது வலிமையா இருக்கு. மம்தா பானர்ஜி அதான் சொல்றாங்க. ஆனால் பிற மாநிலங்கள்ல மாநில கட்சிகள் ஒண்ணு ஆட்சியில இருக்கு, இல்லைன்னா ஆட்சிக்கு வர துடிக்குது. அந்த மாதிரி இடங்கள்ல மாநில கட்சிகளுக்கு காங்கிரஸ் கட்சி விட்டு கொடுத்து போவதுதான் சிறந்த ஏற்பாடு. வேற ஏற்பாடு இல்லை. உதாரணமா வெஸ்ட் பெங்கால் எடுத்துக்கிட்டோம்னா 2019 ஃபிகரை வச்சு மம்தா பானர்ஜி நாங்க 2 சீட்டு தான் தருவோம்னு சொல்றாங்க. 2 சீட்டு தான் காங்கிரஸ் கட்சி எம்பியில வின் பண்ணிருக்கு. ஆனால் இந்த பிளவுனால யாரு வளர்ந்தானா? பிஜேபி வளர்ந்தது. அதாவது அல்டிமேட்டா வின்னிங் கூட முக்கியம் இல்லைங்க. இன்னொரு கட்சி அந்த ஸ்பேஸை ஆக்குபை பண்ணும். இப்ப ஆக்குபை பண்ணும்போது பிஜேபி வெஸ்ட் பெங்கால்ல ஏதோ ஒரு மூலையில இருந்த கட்சி. அது அந்த வலதுசாரி தனத்துக்கு அங்க ஒரு இடதுசாரி தன்மை உள்ள மேற்கு வங்கத்துல சுத்தமான ஸ்பேஸே கிடையாது. ஆனா 2019 இதே முயற்சிகள் எடுக்கப்பட்டன. மம்தா பானர்ஜி தான் அது ஒத்து வரல, காங்கிரஸ் கட்சியும் ஒத்து வரல. அதையும் நம்ம ஒத்துக்கிடணும். அப்படியான சூழ்நிலையில் பிஜேபி கிட்டத்தட்ட 40% ஓட்டு வாங்குச்சு. மொத்தம் இருக்கிற 42 சீட்ல அவங்க 40.25 40.25% ஓட்டு வாங்கி 18 சீட்டு வின்னி 42ல 2019. 2019க்கு முந்தின தேர்தல்னு பார்த்தா பிஜேபிக்கு நத்திங். அப்போ ஸ்பேஸ் கிடைச்சா இன்னொரு கட்சி வளரும். அந்த வளர்ச்சி பிஜேபியா இருந்தா அது வெஸ்ட் பெங்காலுக்கோ இல்லைன்னா தமிழ்நாடு மாதிரியான மாநிலத்துக்கோ அது நல்லது இல்லை. இதுதான் அடிப்படை உண்மை. அப்போ 2 தரப்புமே இதுல இறங்கி வரணும். காங்கிரஸ் கட்சி போன தடவை அவங்க அழைப்பெல்லாம் விடுத்தாங்க, ஆனா ஃபாலோ பண்ண மாட்டாங்க. என்ன காரணம்னா, வெஸ்ட் பெங்கால் யூனிட் அவங்க அந்த மாநில அரசியல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நம்ம மாநிலம் மாதிரி கட்சி தலைமை சொன்னா கொஞ்சம் அனுசரிச்சு போற தன்மை அங்கெல்லாம் கிடையாதுங்க. நான் என்னோட நூல்களுக்காக பல முறை மேற்கு வங்கத்தோட இன்டீரியர் பகுதிகளெல்லாம் நான் டிராவல் பண்ணியிருக்கேன். அங்க அந்த மாதிரி கிடையாது. அப்படியான சூழ்நிலையில் இப்ப காங்கிரஸ் கட்சியே உதாரணமா 2019ல வெறும் 5.67% தான் ஓட்டு.
இப்ப 5.67% ஓட்டு இங்க வாங்கியிருந்தா ஜெயிச்சே இருக்க முடியாதுல்ல. ஆமா. ஆனா 2 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க. ம். 5% ஓட்டுக்கு எப்படி 2 சீட்டு வருதுன்னா, அந்த ட்ரெடிஷனல் ஸ்ட்ராங் ஹோல்டு. ஓகே. காங்கிரஸோட ட்ரெடிஷனல் ஓட் பேங்க் இருக்கிற 2 தொகுதி. அப்போ என்ன ப்ராப்ளம் வருதுன்னா, கட்சிக்காரன் வந்து தலைமையை முடிவு எடுக்க விட மாட்டான். ம். இப்போ மிகப்பெரிய ஒரு அனுசரிப்பு, ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட், டேமேஜ் கண்ட்ரோல் இதெல்லாம் தேவை. வெஸ்ட் பெங்கால் மாதிரியான மாநிலங்களுக்கு. ரொம்ப அது வந்து உணர்ச்சி பூர்வமான ஒரு மாநிலங்க. நம்ம விட கூட வந்து அவங்க வந்து பல வகைகள்ல உணர்ச்சி பூர்வமானவர்கள். மொழி பெற்று உள்ளவர்கள். இப்படி அதுல ஓகே. பல பிரச்சனை இருக்கு. போன தடவை வந்து 43.3% ஓட்டு வந்து டிஎம்சி. அதுக்கு 22 சீட்டு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இப்ப 22 சீட்டு பெறுவதற்காக அவர்கள் இழந்தது வந்து 18 சீட்டு பிஜேபி கிட்ட. இதுல வந்து லெப்ட் பின்னாடி போயிடுச்சு. லெப்ட் வந்து மொத்தத்திலே வந்து 6.34% தான். இப்ப லெப்டும் காங்கிரஸும் ஒன்னா சேர்ந்தாலும் ஒரு 15% மேல போறதுக்கு வழி கிடையாது. மம்தா என்ன நினைக்கிறாங்கன்னா, நமக்கு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இருக்கு. அப்போ 15% ஓட்டு பிரியறது நல்லதுதான். உதாரணமா தமிழ்நாட்டுல வந்து ஒரு 3வது அணி 15% ஓட்டு வாங்கும்போது எப்பவுமே அந்த முதல் அணிக்கு லாபம். இப்ப 2014 எடுத்துக்கங்க. பிஜேபி தலைமையில ஒரு அணி. எதிர்பாராத விதமா அது வந்து 18% ஓட்டு வாங்குது. காரணம் பிஎம்கேவோட ஓட்டெல்லாம் அதுல சேருது. ஜெயிச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா 2 தான். ஒன்னா தருமபுரியில அன்புமணி, இன்னொன்னு வந்து நாகர்கோயில்ல பொன்னார். 2 பேருக்குமே சொந்த செல்வாக்கு இருக்கு. ஆனா இழந்தது வந்து திமுக. அவங்க வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு, அதாவது ஆன்டி இன்குமென்சி ஓட்டு அவங்களுக்கு பயன்படுத்தப்படவே முடியல. 2011 ஜெயலலிதா ஆட்சி, 2014 தேர்தல், 3 வருஷத்துல ஒரு ஆன்டி இன்குமென்சி கண்டிப்பா இருந்திருக்கும். அது பயன்படவே இல்லை. என்ன காரணம்னா 18% ஓட்டை வந்து இன்னொரு அணி 3வது அணி பிரிக்கும் போது எல்லாமே மாறிடுது. 2009 இதே நிலைமை தான். 10% ஓட்டை வந்து விஜயகாந்த் அணி பிரிக்கும் போது எல்லாமே மாறிச்சு. அப்போ அது 2014 அது அட்வான்டேஜ் டு ஏடிஎம்கேயா போச்சு. கிட்டத்தட்ட அவங்க வந்து 37 தொகுதிகள் வந்து அவர் வெற்றி பெற்றார்கள். அந்த மாதிரியான ஒரு கால்குலேஷன் மம்தா போடுறாங்க. அதாவது ஒரு 18% ஓட்டோ 20% ஓட்டோ வந்து 3வது அணி, இப்ப லெப்டும் காங்கிரஸும் சேர்ந்து இன்னொரு அணியா நின்னாங்கன்னா ஒரு 15% ஓட்டு பிரிப்பாங்க. பிஜேபி வந்து அது 40 இல்லாட்டாலும் 35 இல்ல 30 பிரிக்கும். நமக்கு அது லாபம் தான். 5% ஓட்டு கூட இருந்தா கூட நம்ம வந்து 40 சீட் கைப்பற்றலாம், 35 சீட் கைப்பற்றலாம்னு ஒரு கணக்கு. ஆனா அதுல ஒரு டவுட் சார். கேளுங்க. இப்ப வந்து காங்கிரஸும் சிபிஎம்மும் சேர்ந்து வந்து ஒரு 15% எடுக்கிறாங்கன்னா, அது மம்தாவோட ஷேர்ல இருந்து தானே வெளியே வரப்போகுது. பிஜேபி ஷேர்ல இருந்து வெளியே வராதுல. அப்ப அது மம்தா கிளாஸ் இல்லையா சார்? இல்ல. என்ன காரணம்னாங்க, திரிணாமுல் காங்கிரஸோட ஓட்டு வங்கி வந்து பழைய காங்கிரஸோட ஓட்டு வங்கி தான். அதாவது வெஸ்ட் பெங்காலோட பொலிட்டிக்கல் கிராஃப் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த பொலிட்டிக்கல் கிராஃப்ல முதல்ல காங்கிரஸ் கட்சி, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காலகட்டத்தில இருந்து வந்து காங்கிரஸ் கட்சியோட வளர்ச்சி இருக்குது. அப்புறம் நேதாஜியோட மர்ம மரணத்தை அவங்க ஏத்துக்கல. இது வரைக்குமே ஏத்துக்கல. அப்போ ஃபார்வர்ட் பிளாக் அங்க தனியா பிரியுது. ஃபார்வர்ட் பிளாக் தனியா பிரியும் போது ஒரு ஓட்டு வங்கி வந்து அப்படியே லெப்டோட சேர்ந்துருது. நான் ஃபார்வர்ட் பிளாக் ஆபீஸ்க்குலாம் நிறைய தடவை போயிட்டு வந்திருக்காங்க. லெப்டோட சேர்ந்துருது. அப்ப லெப்ட் வந்து ஃப்ரண்ட், அதாவது பல கட்சிகளோட ஒரு கலவை தான் லெப்ட். நம்ம சிபிஎம் சிபிஐன்னு தனிச்சு பிரிச்சு பார்க்க வேண்டாம். ஃபார்வர்ட் பிளாக்கும் அங்க லெப்ட் தான். அப்போ இது வரைக்கும் லெப்ட் ரூலிங், எத்தனையோ ஆண்டுகளாக வந்து லெப்ட் ரூலிங். பெரிய தலைவர்கள் ஜோதி பாசு மாதிரியான பெரிய தலைவர்கள், பிபி புத்ததேவ பட்டாச்சாரியா மாதிரியான பெரிய தலைவர்கள், இவங்கள் காலகட்டம் எல்லாம் முடியும் போது லெப்ட் வந்து வீக் ஆகிட்டே வருது. காங்கிரஸ் கட்சி ஏற்கனவே அவங்க வந்து வீக் ஆனதுனாலதான் லெப்ட் வந்தாங்க. காங்கிரஸ் கட்சி வீக் ஆனதுனாலதான் மம்தா காங்கிரஸ் கட்சியில இருந்து பிரிஞ்சு திரிணாமுல் காங்கிரஸ் வந்தாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் ஒரு மாநில கட்சியா தோற்றுவிக்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சிக்கு எதிர்ப்பா எப்படி வந்து தந்தை பெரியார் வந்து காங்கிரஸ் கட்சியில இருந்து விலகி வந்து தீக்காவை தோற்றுவித்தாரோ, எப்படி ஜஸ்டிஸ் பார்ட்டி வந்துச்சோ அப்படியான ஒரு கதை தான். அப்போ மம்தாவோட பேசிக் ஓட் பேங்க் என்பது தனி. அது வந்து வெறும் ஆன்டி பிஜேபி ஓட்டு கிடையாது. ஏன்னா அங்க ஆன்டி பிஜேபி இசம்ங்கிறதே வந்து பெருசா கிடையாது, முதல்ல இருந்தே கிடையாதுங்க. இந்த 2019 இப்படியான ஒரு சூழல் வரும்போது நடுவுல வந்து பிஜேபி வருது. 2014 to 19 மோடி ஆட்சி. அந்த மோடி ஆட்சியோட அதுல இருக்கிற பல அம்சங்கள் வந்து வெஸ்ட் பெங்கால் மக்களுக்கு பிடித்து போயிருக்கிறது. அவங்க 40% வளர்ந்துட்டாங்க. அப்போ இதே மாதிரியான நிலைமை நீங்க தமிழ்நாடு சின்னரிக்க பொருத்தி பார்க்கலாம். இப்ப வந்து திமுக ஒரு வகையில அது தவறான ஒரு அணுகுமுறை இருக்கு. என்ன அணுகுமுறைன்னா, பிஜேபி ஓட்டு வங்கி கூடுனா அது நமக்கு நல்லதுதாங்கிற ஒரு அணுகுமுறை இருக்கு. அதாவது திமுக எதிர்ப்பு ஓட்டு வந்து அதிமுக கிடைக்கும், அதிமுக எதிர்ப்பு ஓட்டு வந்து திமுக கிடைக்கும். இதான் ட்ரெடிஷனல் இல்லையா? இப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கியை பெறுவதற்கு பிஜேபியும் வருது.
அப்போ திமுக என்ன நினைக்குது, நம்மளோட எதிர்ப்பு ஓட்டு வங்கி 2 முனையில பிரியறது நமக்கு நல்லது தானேன்னு நினைக்குது. சரி. அப்போ திமுக எதிர்ப்பு ஓட்டு வங்கியே அதிமுக குறைவாகவும் பிஜேபி அதிகமாகவும் பெறுதுன்னு வச்சுக்கோங்க. உதாரணமா பிஜேபி 20% ஓட்டுக்கு வந்துருது, 25% ஓட்டுக்கு வந்துருது அப்படின்னா அதுக்கு அடுத்த தேர்தல் ரொம்ப கடினமா இருக்கும். 25 வந்துட்டாலும் அந்த தேர்தலே அதுக்கு அடுத்து போஸ்ட் போல் என்ன நடக்கும்ன்றதே பெரிய பஞ்சாயத்து இருக்குல்ல. இல்ல 25ல அவங்க எதுவுமே ஜெயிக்கலன்னு கூட வச்சுக்கலாம். உதாரணமாக 25% வந்து பிஜேபி அணி வாங்குறதாக ஒரு வாதத்துக்கு நம்ம அசியூம் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாலும் 35% வந்து திமுக அணி வாங்கிரும்ல. 40க்கு 40 கைப்பற்றணுங்கிறது நோக்கங்க இங்க. 42க்கு 42 கைப்பற்றணுங்கிறது நோக்கம் வெஸ்ட் பெங்கால்ல. ரெண்டும் ஒரே பாதையில தான் போகுது. ஆனா நடுவுல புகுந்து யாரோ ஒருத்தங்க மேல வளர்ந்து வருவாங்க. பிஜேபிங்கிறத நம்ம நீங்க நேமா வச்சுக்கோங்க, எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. அப்படித்தானே திமுக முதல்ல வளர்ந்துச்சு. 57ல 15 சீட்டா இருந்த திமுக 62ல 50 ஆகும், 67ல வந்து ஆளுங்கட்சியாவும் எப்படி மாறுச்சு? அப்ப வந்து கம்யூனிஸ்ட் கட்சியில வந்து 2வது இடத்துல இருந்தது. எங்களோட ஸ்கூல் டேஸ்ல எல்லாம் பொது உடைமை கீதங்கள் தான் பெரிய முழக்கம். அண்ணாவுக்கே வந்து தோழர் அண்ணாதுரை தானுங்க போஸ்டர் அடிப்பாங்க. ஆமா 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 ஆமா. இப்ப கம்யூனிஸ்ட் கட்சி எந்த நிலைமையில இருக்கு? என்ன காரணம் அப்படின்னா வந்து இந்த மாதிரியான போட்டி மூலமாக இன்னொரு கட்சி வளரும். அந்த இன்னொரு கட்சிக்கு நீங்க என்ன பெயர் வேணாலும் வச்சுக்கலாம். வெஸ்ட் பெங்காலை பொறுத்த வரைக்கும் அது 2019 உதாரணப்படி பார்த்தா பிஜேபிக்கான 40% ஓட்டா மாறுது. அப்போ இந்த இடத்துல யாரு வந்து விட்டு கொடுக்கணும் அப்படின்னா என்னைய கேட்டா காங்கிரஸ் விட்டு கொடுக்கணும். ஏன்னா காங்கிரஸுக்கு வந்து பிற மாநிலங்கள்ல ஒரு 250-300 இடங்கள்ல தனியா போட்டி போடக்கூடிய அளவுக்கு இருக்கு. மம்தா பானர்ஜி அதை சொல்றாங்க, உங்களுக்கு ஒரு 300 இடம் நீங்க தனியா போட்டி போடலாம் சோலோவா, நீங்க அதை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, மாநிலங்கள்ல எங்களோட வலிமையை நீங்க குறைக்காதீங்க, அது வந்து நல்லது இல்ல. இதை நான் வந்து போன இந்தியா பிளாக் கூட்டத்திலேயே வந்து நான் சொல்லிட்டேன். ஏன்னா கார்கேயை வந்து ப்ரொபோஸ் பண்ணதே மம்தா தானே. எஸ், ஆம் ஆத்மியும் மம்தாவும் சேர்ந்து தான் கார்கேயை ப்ரொபோஸ் பண்ணாங்க. அப்பவே வந்து நான் டிசம்பர் 31க்குள்ள முடிவு பண்ணி சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். இவ்வளவு தேதி ஆகி போச்சு, இன்னமும் எந்த முடிவும் எடுக்காம இருந்தா நாங்க வந்து பலவீனப்படுறோம். இதுல நீங்க பாட்டுக்கு வந்து ராகுல் யாத்திரையில கவனம் செலுத்துறீங்க. அப்ப எப்போ வந்து இதை முடிவு பண்ணுவீங்க? சோ நீங்க வந்து நாங்க இந்தியா கூட்டணி தான் இருக்கிறோம், பிற மாநிலங்கள்ல நாங்க இருக்கிறோம், இந்த மாநிலத்துல நாங்க தனியா பாத்துக்கிறோங்கிற அந்த முடிவுக்கு போறாங்க. அது விபரீதமான முடிவு. அப்ப காங்கிரசினுடைய அமைதியும் மெத்தனமும் தான் மம்தா இதை வெளியே உடைச்சு பேச வேண்டிய நெருக்கடியை ஏற்படுத்தி இருக்கு இல்லையா சார்? அமைதின்னு சொல்றதை விட மெத்தனம்னு சொல்றதுதான் சரியான வார்த்தையா இருக்கும். 2019 இதே மெத்தனம் காட்டப்பட்டது இல்ல. ஆமா, 2014 to 19 மோடி ஆட்சி, ஒரு ஆன்டி இன்குமென்சி இருந்திருக்கும்ல. இன்னும் சொல்ல போனால் ஜிஎஸ்டி அமல், அப்புறம் டிமானிட்டைசேஷன், இந்த ரெண்டுலயும் பெரிய அதிருப்தி இருந்தது. அந்த அதிருப்தியை பயன்படுத்தி இருக்கலாம், முயற்சி எடுத்தாங்க, எல்லா கட்சியும் சேர்த்து ஒரே அணிக்கு கொண்டு வர்ற முயற்சி எடுத்தாங்க. ஆனா மெத்தன போக்கு, அதாவது கிரைசிஸ் வரும்போது ஒரு வீடு தீப்பிடிச்சு எரியுதுங்க, உடனடியா தண்ணி ஊத்தி அணைக்கிறதுக்கு பதிலாக வந்து இருங்க நான் கன்சல்ட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னாலே பாதி வீடு போயிடும், காணாம போயிடும். அண்ணா வந்து 67 உதாரணம் நான் உங்க சேனல்ல சொல்லியிருக்கேனான்னு தெரியல, ஆனா வந்து மீண்டும் ஒரு தடவை சொல்லலாம். ஒரு பாம்பு பூந்து விட்டது என் வீட்டில், அதை அடிக்க வேண்டும், தடி வேண்டும். அதுக்கு போய் நான் வந்து இந்த தடி அந்த தடின்னு தேடிட்டு இருக்க மாட்டேன், சுதந்திரா தடியா கம்யூனிஸ்ட் தடியான்னு தேடிட்டு இருக்க மாட்டேன், கைக்கு கெடுத்த அடிச்சு அடிப்பேன். இதுதான் சரியான உதாரணம், சரியான அப்ரோச். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு அபிலாஷம் இருக்கும். இப்போ 67 கூட்டணி அமைக்கும் போது தினத்தந்தி பத்திரிகை எவ்வளவு பவர்ஃபுல்னு உங்களுக்கு தெரியும். அதோட வந்து ஒரு ஒப்புயர்வற்ற ஒரு பத்திரிகையாளர் சீபா ஒரே ஒரு சீட்ல வந்து அண்ணாவால நிறுத்த முடிஞ்சது. அவர் ஒத்துட்டு இருப்பாரா ஒரு சீட்டுக்கு? எப்படின்னா இன்னொரு நெகோசியேஷன், நீங்க வந்து ஜெயிச்சு வாங்க, நீங்க தான் சபாநாயகர். அப்ப அவர் வந்து சரி ரைட்டு, ஒரு சீட்டுங்கிறது நமக்கு கம்மி தான், இருந்தாலும் நம்ம சபாநாயகர் ஆகிறோம், அது வந்து ஒரு உயரிய ஒரு ஒரு மரியாதைக்குரிய ஒரு உயரிய பொசிஷன். அதே தான் மாப்போசிக்கு ஓட்டு வங்கி இருந்துச்சு. ஆனா வந்து எல்லா தொகுதியிலையும் கொஞ்சம் கொஞ்சம், ஒரே ஒரு தொகுதி தான் அவர் கொடுத்தாங்க. ஒரு தொகுதி அவர் எப்படி ஒத்துக்குவார்? பெரிய தலைவர், முதுபெரும் தலைவர், மேலவை தலைவர் பதவி, உங்களுக்கு மேலவை தலைவர் பதவி, நீங்க வந்து ஒரு சீட்டுக்கு ஒத்துக்குங்க, ஏன்னா மேற்கொண்டு பிரிச்சு கொடுக்கறதுக்கு சீட்டு இல்லை. இவ்வளவு செஞ்சுமே சிபிஐ கடைசி வரைக்கும் வரல.
காங்கிரஸுக்கு எதிர்ப்பான அணியில சிபிஐ நியாயமா வந்திருக்கணும்ல, ஆமா. 67 கூட்டணியில வரல. அவங்கள விடுத்து தான் அந்த கூட்டணி அமைந்தது. ஆனால் காங்கிரஸ் கட்சியை தோற்கடிக்க வேண்டும்னு மக்கள் முடிவு எடுத்துட்டாங்க. சோ அவங்க வந்து ஓட்டு போட்டாங்க. அப்படி இருந்தா 50 சீட் ஜெயிச்சது காங்கிரஸ் கட்சி. அதையும் நீங்க மறந்துடக்கூடாது. 48ஓ 50ஓ. இப்போ வெஸ்ட் பெங்கால்ல ஏற்படுகிற இந்த பிளவு பிஜேபியை மீண்டும் அரியணையில் அமர்த்துமானா அது அமர்த்தாது. என்ன காரணம்னா வெஸ்ட் பெங்கால்ல மம்தா பானர்ஜி வாங்குகிற எல்லா சீட்டுகளும் பிஜேபிக்கு எதிரான சீட்டா தான் இருக்கும். அதனாலதான் அவங்க வந்து இந்தியா கூட்டணி இருக்குது, அது போஸ்ட்போன்ல பாத்துக்கலாம்னு அவங்க சொல்றாங்க. ஓகே. பிஜேபி எதுவும் இல்ல. ரைட். இப்ப பஞ்சாப் நிலவரம் சார், பகவந்த் சிங் மன் ஆம் ஆத்மியும் கூட இப்ப பஞ்சாப்ல வந்து அப்படியான எதுவும் இல்ல அப்படின்னு பகவந்த் சிங் மன் அறிவிச்சிருக்காரு. அந்த அறிவிப்பு அரவிந்த் கெஜ்ரிவால் கொடுத்திருந்தார் அப்படின்னா அது ஒரு கண்ணோட்டத்தில் இருந்திருக்கும். ஆனா பகவந்த் சிங் வந்து முடிவெடுக்கிறார் அப்படின்னா அதை எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? லோக்கல் பாலிடிக்ஸ் தான். இப்போ நீங்க பஞ்சாபோட புள்ளி விவரங்களை பாருங்களேன். போன தடவை 2019 தேர்தல் காங்கிரஸ் வந்து 40% ஓட்டு, 8 சீட் ஜெயிச்சிருக்காங்க. மொத்தம் இருக்கிறதே 12 தான். ஆனா அங்க வந்து இன்னொரு பிளேயர் இருக்காரு, அதை எல்லாருமே மறந்துடுறாங்க. ஏது? சிரோன்மணி அகாலிதள், எஸ்ஏடி. எஸ்ஏடி வந்து அங்க போன தடவை 27% ஓட்டு. இப்பவுமே அவங்க 20%க்கு குறைய மாட்டாங்க. 20% எவ்வளவு பெரிய ஓட்டு வங்கின்னு யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்க வந்து இந்தியா கூட்டணியில எதுலையுமே இல்லை, தனியா தான் இருக்காங்க. லோக்கல் பார்ட்டி. நான் பஞ்சாப்ல பணியாற்றும் போது காங்கிரஸுக்கு அப்ப ஜெயில் சிங் சிஎம்ங்க, அப்புறம் பின்னாடி பிரசிடண்ட் ஆறாரு. நேர் எதிர் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நீங்க போனீங்கன்னா காங்கிரஸுக்கு நேர் எதிர் முனையில வந்து சேடு நிற்கும், சிரோன்மணி அகாலிதள் நிற்கும். பவர்ஃபுல்லா எப்படி திமுக அதிமுகவோ அந்த மாதிரி இருதுருவ அரசியல். இந்த இருதுருவ அரசியல்ல முதல்ல இருந்தே பஞ்சாப்ல வந்து காங்கிரஸும் சிரோன்மணி அகாலிதள் தான் இருந்துச்சு. பிஜேபிக்கு அங்க ரோலே இல்லை. போன தடவை அவங்க தனியா போட்டி போட்டாங்க. தனியா போட்டி போடும்போது என்டிஏ கூட்டணி 9.63%, கொஞ்சம் பிஎஸ்பி ஓட்டும் அதுல சேர்ந்தது. அதாவது கிட்டத்தட்ட 10%. 10% சாதாரண ஓட்டு கிடையாது. விஜயகாந்த் 2009 இங்க வாங்கின ஓட்டு 10% ஓட்டு வாங்கினாங்க. அப்போ ஆம் ஆத்மி அப்போ வந்து இன்னொரு புது பிளேயரா தான் உள்ள வந்துச்சு. 2019 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுதான். புது பிளேயரா உள்ள வரும்போது அவங்க வந்து 7% ஓட்டு, கிட்டத்தட்ட 8%. இப்போ வந்து ஆளுங்கட்சி ஆயிட்டாங்க. ஆனா அவங்க கிட்ட எம்பின்னு பார்த்தா எதுவும் கிடையாது. அப்ப காங்கிரஸ் கட்சிக்கு எத்தனை எம்பி கொடுக்கறது? 12 எம்பியில அவங்க பழைய நிலைமைக்கு 8 எம்பி கேட்கிறாங்க. ரூலிங் பார்ட்டி எப்படி 8 எம்பியை விட்டு கொடுக்கும்? பஞ்சாபோட ரூலிங் பார்ட்டி இன்னைக்கு தேதிக்கு ஆம் ஆத்மி பார்ட்டி, முதலமைச்சர் இன்னைக்கு தேதிக்கு மான். அப்போ அவர் வந்து அவர் கட்சியை வந்து காப்பாற்றணும், அவர் கட்சியை வந்து அவர் முன்னேற்றி கொண்டு போகணும். சொந்த வீட்டுல அடுப்பு அணைச்சிட்டு அரண்மனை சாப்பாட்டுக்கு ஆசைப்பட முடியாதுல்ல. அப்போ காங்கிரஸ் கட்சி வந்து பழைய கனவுல இல்லாம 5 சீட்டுக்கு 4 சீட்டுக்கு ஒத்துக்கிடணும். அப்படி ஒத்துக்கிட முடியல அப்படின்னா வந்து பஞ்சாப் வந்து தனியா தான் போட்டி போடும். ஆனா இப்ப கேரளால ஒத்துக்க முடியல. கம்யூனிஸ்டோட நீங்க உடன்பாடு வச்சுக்கிடுவீங்களா? 20 சீட் இருக்கு, கம்யூனிஸ்ட் கட்சிக்கு 10 சீட்டு, உங்களுக்கு 10 சீட்டுன்னு காங்கிரஸ் கட்சி பிரிச்சுக்கிடுவானா? பிரிச்சுக்காது. சோ இது ஆரம்பத்திலே தெரிஞ்ச கதை தான் பஞ்சாப் எல்லாமே. இப்ப பஞ்சாப்ல உடன்பாடு இல்லை. சண்டிகர் கூட்டு தலைநகரம், சண்டிகர் மேயர் தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கும் ஆம் ஆத்மிக்கும் உடன்பாடு. மேயர் வந்து ஆம் ஆத்மி, டெப்டி மேயர் வந்து காங்கிரஸ், அப்படி உடன்பாடுங்க. இப்ப 2024 தேர்தலுக்கான ப்ரீகர்சர் முன்னோட்டம் இதுதான் சொல்றாங்க. டெல்லியில கிட்டத்தட்ட உடன்பாடு முடிவாயிருச்சு. அதாவது ஆம் ஆத்மிக்கும் காங்கிரஸுக்கும் 4-3ன்னு பிரிச்சுட்டாங்க. இப்ப பஞ்சாப்ல வந்து அப்படி பிரிக்கணும்னா அந்த லோக்கல் பார்ட்டி ஒத்துக்க மாட்டேங்குது. ஏன்னா அவர் இப்பதான் சிஎம் இருந்து பதவி விட்டு வந்திருக்காரு, காங்கிரஸ் கட்சியோட தலைவர். அப்போ அந்த லோக்கல் யூனிட் காங்கிரஸ் கட்சியும் ஒத்துக்கல, ஆம் ஆத்மியும் ஒத்துக்கல. ஏன்னா அவங்க இப்பதான் சிஎம் ஆயிருக்காங்க. அப்படிங்கும் போது ஒரே ஒரு விஷயம் தான், இதனால பிஜேபிக்கு லாபம் கிடையாது. காரணம் வந்து இவங்க ஜெயிக்கிற எல்லா சீட்டும் வந்து ஆன்டி பிஜேபி ஓட்டு தான். ஒரு பெரிய நஷ்டம். இதனால பிஜேபி வளரும். ஓகே, ஓட்டு வங்கி கூடும்ல. அப்ப அடுத்த வாட்டி பெரிய சவாலா இருப்பாங்கல்ல அவங்க. ஒரு விசித்திரமான நிலைமை. ஆனா இந்தியா பிளாக்கு இது ஒரு பின்னடைவு. இன்னைக்கு எல்லா பத்திரிகையும் பாத்தீங்கன்னா, தேசிய பத்திரிகைகள் எல்லாமே இந்தியா பிளாக்கு இது ஒரு பெரிய பின்னடைவு, ஆரம்பத்திலேயே சறுக்கி விட்டார்கள் சொல்றாங்க. ஆனா நான்லாம் இதை முதல்ல எதிர்பார்த்தேங்க. நிறைய இடத்துல நான் பதிவும் பண்ணியிருக்கிறேன். அதாவது பஞ்சாப்ல ஒற்றுமைப்படுவதற்கு வழி இல்லை என்பது எனக்கு நன்றாக தெரியும். வெஸ்ட் பெங்கால்ல கொஞ்சம் இறங்கி போவாங்களோன்னு நினைச்சேன். இறங்கி போகல. என்னன்னா கடந்த இந்த பிரச்சனை 2 சீட்டு தான் தருவோம்னு சொன்ன உடனே வந்து காங்கிரஸ் கட்சியோட உள்ளூர் தலைவர், மாநில தலைவர் வந்து எங்களுக்கு ஒன்றும் நீங்க பிச்சை போட வேண்டாம்னு சொன்னாரு. அது ஆங்கில பத்திரிகைகள்ல வந்த உடனே நான் வந்து கல்கத்தாவை சேர்ந்த இங்கிலீஷ் பத்திரிகைகளை எடுத்து படிச்சு பார்த்தேன்.
படிச்சு பார்த்தா வந்து கண்ணாபின்னான்னு அவங்க வந்து திரிணாமுல் காங்கிரஸை தாக்குறாங்க, டே டு டே தாக்குறாங்க. எப்படி வந்து அதிமுக திமுகவை தாக்குதோ, திமுக அதிமுகவை தாக்குதோ அப்படி. இந்தியா பிளாக்ல இருக்கிற 2 கட்சி, ஒரு கட்சி காங்கிரஸ், அது ஒரு பழமையான கட்சி, பிக் பிரதர். அந்த கட்சியோட தலைவர், மாநில தலைவர் மிக கடுமையான முறையில வந்து ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறாரு. ஏன்னா அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஆளுங்கட்சியை விமர்சிக்காம நான் எப்படி அரசியல் பண்ணேன்னு நினைக்கிறாரு. அடுத்தாப்புல வர சட்டமன்ற தேர்தல் வருது இல்ல, புரியுது. அப்ப ஆட்டோமேட்டிக்காவே அவங்க வந்து அதுல திரிணாமுல் காங்கிரஸ் வந்து வெக்ஸ் ஆயிடுச்சு, வேற வழி இல்ல. அப்போ இதெல்லாத்தையும் விடுத்து தான் பார்க்கணும். ஆனா இது புதுசு இல்லைங்க. 1977ல ஜனதா பேனரை கிரியேட் பண்ணி ஜெயபிரகாஷ் நாராயண் முயற்சி பண்ணும்போது நான் பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான்ல பணியாற்றுறேங்க. அப்போ 400 சீட்லயாவது காங்கிரஸ்க்கு எதிராக ஒரு வேட்பாளர். இந்திரா காந்தி அம்மா வந்து ரொம்ப பவர்ஃபுல், ஆல் பவர்ஃபுல். எமர்ஜென்சி முடிஞ்சிருக்கு, 10 பைசா யார்ட்டையும் கிடையாது. எதிர்கட்சி தலைவர்லாம் ஜெயில இருந்து வெளியில வந்திருக்காங்க, எல்லாம் கிழிஞ்ச சட்டையா இருந்தாங்க. அந்த பேனருக்குள்ள ஒற்றுமைப்படுத்தும் போது இந்திரா காந்தியால பாதிக்கப்பட்டவர்கள் சேர்ந்துருவாங்க அப்படின்னு நினைச்சுதான் அவர் அந்த முயற்சி எடுத்தார். ஜேபி லோக்நாயக் அவர் சாதாரண ஆள் கிடையாது. அவரு நான் எந்த தேர்தலையும் நிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டாரு. ஜெயிச்ச பிறகு வந்த பிரசிடென்ட் ஆஃபரையும் வேணான்ட்டாரு. அப்பேற்பட்ட மனுஷன், அப்பேற்பட்ட தலைவருங்க. ஆனாலும் அவரால் அந்த 375 380 சீட்ல தான் அந்த ஒற்றைக்கு ஒற்றை நிறுத்த முடிஞ்சுது. 400 எய்ம் பண்ணாங்க, முடியல. ஆனாலும் அந்த 350க்கு மேற்பட்ட இடங்களிலேயே அந்த ஒற்றைக்கு ஒற்றை வேட்பாளர்ல 292 இடம் வந்து ஜனதா ஜெயிச்சது. ஸ்ட்ரைக் ரேட் அதிகம், ஸ்ட்ரைக் ரேட் அதிகம். அதனால இதுல வந்து மனம் தளர வேண்டிய அவசியம்லாம் எதுவும் கிடையாது. பிஜேபிக்கான அட்வான்டேஜும் கிடையாது. பிஜேபி வந்து வளராத மாநிலங்களில் வளரும் என்பதுதான் இதுல எதிர்கால ஆபத்து. நிறைய விஷயங்கள் ரொம்ப நுணுக்கமாக உங்களுடைய கள அனுபவத்திலிருந்தும் உங்களுடைய எப்பவும் போல இருக்கக்கூடிய ப்ரெடிக்ஷன்ல இருந்தும் சொல்லியிருக்கீங்க சார். இவ்வளவு நேரம் ஒதுக்கி இந்த நேர்காணல் தந்ததற்கு மிக்க நன்றி சார். எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் தலைமையில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பங்கேற்கும் வெல்லும் சனநாயகம் மாநாடு ஜனவரி 26 திருச்சியில். அனைவரும் வாரீர்.